ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன மதுரை ஏஜென்ட் யார் பண்ணின்னு திடீர்னு அன்னைக்கு அவங்க கிட்ட பேசியிருந்த. அப்புறம் நான் பார்த்தேன், என்ன அது புதுசா இருக்கு, நமக்கு தெரியாம நம்ம சங்கத்துக்குள்ள ஒரு ஆள் அப்படின்னு இருந்தேன். யார் பண்ணிட்டு என்ன எங்க ஊரு நீனு? அப்பா அப்பா வடிவேலு, நல்ல நேரம் பார்த்தாயா இங்க வந்திருக்க. கடவுளா பார்த்தா உன்னை அனுப்பி வச்சிருக்கா. ஆமாண்ணே, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்க இல்ல, அதனால அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தேடிட்டு இருந்தியா? குழப்பத்தமா பண்ணிட்டேன். என்னையா இது ஊர் பேர் போடாம எல்லா இடத்தும் தேடுறாங்கன்னா என்னையாச்சு? என்ன என்னண்ணே, சொல்லியா என்னாச்சு? புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காராமே. என்னையா நீ அதுக்குதான் தேடிட்டு இருந்தியா என்ன? சரி ஓகே, என்னென்ன வரேன் வரிசையா வரேன். முதல்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்த 2 தேசிய கட்சிகள் குறித்த அப்டேட்ஸோட இருக்கு. உனக்குன்னே வரேன். மதுரை ஏஜென்ட்னு ஒருத்தர் எங்க கூட ஐக்கியமா இருக்க, அது கேள்விப்பட்டேன். நீ ஏதோ எங்களுக்குள்ள இந்த அட்ராசிட்டியோட ரசிகராய் அதன் மூலியமா எங்க கூடயே வரணும்னு சொல்லிட்டு ஐக்கியமானவராமே. சரி வா நம்ம கம்பெனிக்குள்ள வந்துட்டார கலக்குவோம். சரி, முதல் விஷயமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, புதிதாக கட்சியை தொடங்கினார்ல நம்ம தளபதி, எங்கள் தளபதி டைம் டு லீட் ஆரம்பிச்சாரா? ஆமா, அவர்தான். அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம பார்த்துருப்போம் லெட்டர் பேட்ல அந்த அறிவிப்பை வெளியிட்டு அதை அவர் ட்வீட்டா போட்டது. அவர் எப்போ போட்டாரு? அவர் அஷ்டமிக்கு போட்டாருன்னு சொல்ல இல்லைங்க, அஷ்டமில இல்லைங்க, அவர் போட்ட டைம் கரெக்டான டைம்ல தான் போட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்றைய நாள் வந்து முக்கியமான நாளும் கூட கிறிஸ்தவ மதத்துல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அவர் 4 நட்சத்திரம்லாம் எல்லாத்தையும் பார்த்தா போட்டாரு. அவர் இதை போட்டுக்காரு பாத்தீங்களாங்க. இக்கு சரியில்லை பாத்தீங்களாங்க, இக்கு இல்லைங்க பாத்தீங்களாங்க. எல்லா இடத்தும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொன்னாலும் இல்லைங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லை, அவர் வார்த்தைகள் மூலியமா சில இதெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லி பல விஷயங்கள் சொன்னாங்க. இந்த இதில் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தளபதிக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஜோதிடர் இருக்கிறார். என்னங்க ஷாக்ல உரைஞ்சிருக்கீங்களா? ஆமாண்ணே. என்னங்க இது ஆமான ஒன் வேர்ட் ஆன்சரா வந்துட்டு இருக்கு. நல்லா சொல்லுனே. என்ன அப்படின்னா, முக்கியமான ஜோதிடர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், அப்புறம் வந்து பல பிரபலங்கள், பல துறை வல்லுநர்களுக்குன்னு பல முக்கியஸ்தர்களுக்கும் ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்து ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு ஜோதிட புள்ளி. அவர் தான் வந்து இவருக்கும் வந்து ஜோதிடர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தளபதியோட அப்பா பேரையே கொண்டவர். அது அவர் எந்த ஊருன்னு பார்த்தோம் அப்படின்னா கடலூர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரே தான். அவர் தான் வந்து ஜோதிடத்தில் அவருக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லா ஆஸ்தான ஜோதிடராக இருந்து எல்லா ஆலோசனைகளும் 4 நட்சத்திரம் நேரம் எல்லாத்தையும் கடற்கடன்னு சொல்லி இந்த நேரத்தில் பண்ணுங்க, நடக்கவே பாருங்க, அந்த இதை பண்ணுங்க, அந்த ராசி நட்சத்திரம் பண்ணுங்க, அந்த மாலையை போடுங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றவர் அவர் தான். ஸோ அவர் தான் பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோம்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மையாருக்கு ஆஸ்தான ஜோதிடர் இருந்தவர். சூப்பர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய உச்ச நட்சத்திரத்திற்கு தற்போதும் முக்கிய ஜோதிட ஆலோசகராக இருப்பவர். அதே போல முக்கியமான எனக்கு எந்த பட்டமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரசிகர் மன்றமும் வேணாம், எனக்கு கார் ரேஸ் தான் முக்கியம், என்னோட ஹாபி தான் முக்கியம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான திரை நட்சத்திரம் அவருக்கும் அவர் தான் அப்படின்ட்டு பலர் இருக்காங்க. இது மாதிரி பல அரசியல் தலைவர்களுக்கும் இவர் தான் ஆஸ்தான ஜோதிடராக இருக்காரு. அவர் தான் வந்து இவருக்கும் வந்து ஜோதிடராக இருக்காரு. அவர் தான் 4 நட்சத்திரம் நேரம் கட்சி தொடங்குவதற்கான எல்லாத்திற்கும் ஆயத்த பணிகளுக்கும் முக்கிய விதையாக பின்னால் இருந்து முக்கிய புள்ளியாக இருந்து செயல்பட்டுள்ளார். உடனே எல்லாம் கேட்கலாம், என்னங்க இது இவரு தான் எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த தாடிக்காரோட பேரை சொல்லுவாரேங்க, அப்போ எதுங்க பகுத்தறிவை காணும் அப்படின்னு கேட்கலாம். பகுத்தறிவுல வெளியில தான் ப்ரோ, உள்ள வீட்டுக்குள்ள வந்து அது வேற, கட்சின்னு வந்துட்டா வேற. அந்த பகுத்தறிவுக்குன்னே உண்டான கட்சின்றெல்லாம் பார்த்துருப்போம். 4 நட்சத்திர நேரத்தை பார்த்தா வேட்பாளர் பட்டியலே வெளியிடுவாங்க, தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அதெல்லாம் விடு, அது வேற கணக்கு அப்படின்ட்டு அவங்க சைட்ல இருந்தே சொல்றாங்க. நம்மளும் அதை சொல்லிடுவோம். இதுதான் நமக்கு முதல் அப்டேட். அடுத்த 2 அப்டேட் தேசிய கட்சிகள் பத்தினது. என்னென்ன தேசிய கட்சி வேட்பாளர் அறிவிப்பா? வேட்பாளர் அறிவிப்புனா வேட்பாளர்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்துக்கே வந்துடுவோம். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் கை கட்சி. அதுல வந்து 21 தொகுதிகள் அவங்க கேட்கறாங்க சூரிய கட்சி கிட்ட அப்படின்ட்டு ஒரு தகவலை பரப்ப விட
அதுக்கு வந்து அவர்களே வந்து மறுப்பு தெரிவித்ததை பார்த்தோம். இல்லைங்க நாங்களாம் அப்படிலாம் கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து இல்லைங்க அந்த தொகுதி இல்லைங்க ஒரே இடத்துல போட்டிட்டு அப்படிங்க இருக்கும், மாற்றி மாற்றி கொடுக்கணும் இல்லைங்க அப்படின்ட்டு பேசி தொகுதிகள்லாம் சில இடங்கள் புதுசாக கேட்பதாகவும் தகவல் வந்தது. இந்த இதில் தான் ஒரு புதிய பரபரப்பு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த 4-5 நாட்களுக்குள் ஒட்டுமொத்தமாக கை கட்சி உடனான கூட்டணியை இறுதி செய்கிறது சூரிய கட்சி. 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார் கை கட்சியின் தேசிய தலைவர். அவர் என்ன பண்றாருன்னா கூட்டணிக்கான ஃபைனல் சீட் ஷேரிங்கான அந்த அக்ரிமெண்ட்லேயே டைரக்டாக சைன் பண்ணணும், எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவை வந்து போட்டிருக்காரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு பண்ணணும், இது எனக்கு டீல் சைன் ஆகிடணும் 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா என்னங்க நாங்கள் ஒரு 2 வாரம் இழுத்துட்டு போனால் தானேங்க நாங்கள் ஒரு 7-8 சீட்லேயாவது நிற்க முடியும், 5-6 நாளுக்குள்ளே முடிச்சிருங்க, 13ஆம் தேதி சைன் போடணும் அப்படின்னா எங்களுக்கு 4-5 சீட்லேயும் நிப்பாட்டுவாங்களேங்கன்ட்டு இங்கே தமிழக கதர்பவன் வந்து ரொம்ப சோகத்தில் என்னங்க இது இவ்வளோ சீக்கிரம் வராரு, இதுக்குள்ளே டீல்லாம் சைன் பண்ணணும்னா 6 சீட்டு கூட கிடைக்காதுங்க, 5 சீட்லேயே முடக்கிடுவாங்க அப்படின்ட்டு புலம்பல் இருக்குது நமது கதர்காரர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. கதராமல் இருப்பாங்களா அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார் கை கட்சியின் தலைவர். அவர் முன் கையெழுத்தாகிறது அந்த கூட்டணி ஒப்பந்தம். இருவரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளனர் அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. அதே 13ஆம் தேதி இன்னொரு தேசிய கட்சியான லோட்டஸின் தேசிய தலைவரும் தமிழகத்தில் தான் இருக்காரு. சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த யாத்திரையோட முக்கியமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதை தொடர்ந்து 25ஆம் தேதி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய, நம்மளே முன்னாடியே சொன்னது போல கோயம்புத்தூர் திருப்பூர் பார்டரில் பல்லடம் அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம், பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், 5 லட்சம் பேருக்கு சீட்டு, 10 லட்சம் பேருக்கு எதிர்பார்ப்பு அப்படின்ற கணக்கில் இதில் லட்சியம் இது நிச்சயம் அப்படின்ற கணக்கில் போயிட்டு இருக்கு லோட்டஸ். ஸோ ஒரு புறம் தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சியான லோட்டஸ் பரபரப்பில் இருக்க, மறுபுறம் கை கட்சியும் வந்து பரபரப்பில் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பரபரப்பான முக்கியமான பரபரப்பு. இது எப்படி சீட் ஷேரிங் இம்பார்ட்டன்ட், கை கட்சிக்கு சீட் ஷேரிங் இம்பார்ட்டன்ட்டோ அதே போல ஒரு முக்கியமான சீட் ஷேரிங் கூட்டணி உள்ளிட்ட எல்லா விஷயத்திற்கும் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது லோட்டஸ். என்னாச்சுனே, என்ன முடிவு? என்ன முடிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி தொடர்பான முடிவுகளை அதில் அதாவது சூப்பர்வைசிங் ரோல் பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலையானவரின் குருவானவர் சந்தோஷமானவர். அவர் தான் வந்து இந்த ஒட்டு மொத்தமான ஓவர்சீயிங் த ஃபுல் ப்ராஜெக்ட், ஒட்டுமொத்த கூட்டணி அமைக்கும் படலம் அப்படின்னு நம்ம வர்ணிக்கலாம்ல. அப்பேற்பட்ட கூட்டணியை உருவாக்கும் படலத்திற்கு மேற்பார்வையிடுபவராக மொத்த பொறுப்பையும் ஏற்றுள்ளார் லோட்டஸ் கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் மிஸ்டர் சந்தோஷக்காரர் அப்படின்னு நம்மளே வந்து சொல்லலாம். மிஸ்டர் சந்தோஷக்காரர் அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அவர் தான் வந்து ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவரிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரும் சந்தோஷமாகவே ஏற்றிருக்கிறார். அதனால் அவர் தான் வந்து சீட் ஷேரிங்லாம் ஃபுல்லாக பார்க்க இருக்கிறார். மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர் அடுத்தடுத்து. அதாவது இப்போ வந்து தேர்தல் கட்சிக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாலும், தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டாலும், தேர்தல் பொறுப்பாளர்னு ஒரு முக்கியமான முக்கியஸ்தரை நியமிப்பாங்க. அந்த முக்கியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேலிட பொறுப்பாளர்களை மட்டும் இல்லாமல் தேர்தல் பொறுப்பாளர் தேர்தல் டைமில் மட்டும் சீட் ஷேரிங்கு, அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தை, பிரச்சார வியூகம், ஒட்டுமொத்த கூட்டணியோட கோஆர்டினேஷன், அதுக்கான கமிட்டி அமைப்பது, பிரச்சாரத்தில் அடுத்தடுத்து செய்ய வேண்டியது, இன்னும் பல விஷயங்களை பண்ணுவாங்க. கூட்டணி கட்சிகளாக மட்டும் இல்லாமல் ஆதரவு கட்சிகளாகவும் சிலர்லாம் சேர்க்கணும்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி கூட்டுறது அவங்க பொறுப்பு தான். ஸோ அவர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். ஒட்டுமொத்த இந்த டாஸ்க்குக்கான மேற்பார்வையாளராக களமிறங்குகிறார் மலையானவரின் குருவானவர் சந்தோஷமானவர். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.